உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் உற்சவங்களில் ஒன்றாகும். எனவே ரத சப்தமியை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானம் சில தரிசனங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சூரிய ஜெயந்தி என்று கொண்டாடப்படும் ரத சப்தமி திருவிழா நாடு முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் கொண்டாடப்படுவது போலவே திருப்பதியிலும் உற்சவமாக நடைபெறும். ஒரே நாளில் 7 விதமான வாகனங்களில் பெருமானை தரிசிக்கலாம் என்பதுதான் இதன் சிறப்பம்சமாகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமி அன்று சில தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவை ஆர்ஜித சேவை, NRI தரிசனம், மூத்த குடிமக்கள் தரிசனம், 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான தரிசனம், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவை, மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம், தினசரி பல்லாயிரம் பக்தர்களுக்கு சர்வ தரிசன டோக்கன்கள் என்ற இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படும். இந்த இலவச தரிசன டோக்கன் ஜனவரி 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 நாட்களுக்கு திருப்பதியில் வழங்கப்படாது என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அத்துடன் வாகன சேவை குறித்த விவரங்களையும் வெளியிட்டுள்ளது. அதில் சூரிய பிரபை வாகனம் அதிகாலை 5:30 மணி முதல் 8 மணி வரை, சின்ன சேஷ வாகனம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, கருட வாகனம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை, ஹனுமந்த வாகனம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, கற்பக விருட்ச வாகனம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, சர்வ பூபால வாகனம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, சந்திரபிரபை வாகனம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சாமி வீதி உலா நடைபெற உள்ளது.